ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹர்திக் பாண்டியா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டை வந்து தூக்கி எறிஞ்சு ரோஹித் சர்மா அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஹர்திக், ரோஹித் இவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்த வண்ணம் தான் வந்து இருக்குது. இந்த முறை வந்து மும்பையால் பிளே ஆஃபுக்கும் வந்து போக முடியாது. பட் வந்து நம்ம ஹர்திக்கை ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. டாப் ஆர்டர் வந்து எல்லா கேம்லேயுமே சொதப்பிட்டே தான் வந்திருக்காங்க. இசான் கிசான், ரோஹித் சர்மா, நமந்தீர் இவங்க 3 பேரில் ஒரு 2 பேராச்சும் வந்து நல்லா ஆடணும், தொடர்ந்து வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டீம் வந்து ஜெயிக்க முடியும். பட் டாப் ஆர்டர் வந்து டோட்டலாக எல்லா கேமுக்கு வந்து சொதப்பிடுறாங்க. இப்போலாம் வந்து அவ்வப்போது பாண்டியா பார்த்தீங்கன்னா ரோஹித்தை வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணிடுறாரு, உட்கார வச்சிடறாரு. அவருக்கு பேட்டிங் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. தனக்கு வந்து பிரச்சனை, ரோஹித்தை வந்து களத்தில் விட்டோம் அப்படின்னா தனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா அவ்வப்போது இந்த முடிவை வந்து எடுத்துறாரு. அந்த மாதிரி சூழலில் மும்பை வந்து இந்த முறை பிளே ஆஃபுக்கும் வந்து போக முடியல. அந்த ஒரு கடுப்பு. இன்னொரு புறம் வந்து அவுட் ஆயிட்டமே அப்படிங்கிற ஒரு கடுப்பு. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு 5 பந்தில். ஒரே ஒரு 4 மட்டும் தான் அடிச்சு கம்மின்ஸ் பந்தில் பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் வந்து அவுட் ஆயிருப்பாரு. அந்த சமயம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து குறுக்க ரோஹித் கிட்ட ஏதோ பேச வர பேட்டை தூக்கி எறிஞ்சு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவருடைய கடுப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நன்றி.